பண்டித ராமகிருஷ்ணன் சொல்றது உண்மைதான் முல்லா நசுருதீன் அவர்களே. நாம எல்லாருமே கடவுள் கையில இருக்கிற வெறும் பொம்மைகள் தான். கைய ஆட்டி அவர் தான் நம்மள ஆட்டுவிக்கிறாரு. எல்லாமே கடவுள் மட்டும்தான். எல்லாருக்கும் கடவுள் சொந்தமானவர். ஐயா ராஜ்குரு, நம்ம கேள்விப்பட்டுச்சு நிம்பள்கி 3 கடவுள் உண்டுன்னு. அந்த 3ல எந்த கடவுள் பத்தி நிம்பள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோ? 3 கடவுளா? எனக்கு புரியல முல்லா நசுருதீன் அவர்களே. ஆனா எனக்கு புரிஞ்சிடுச்சு மகாராஜா. மகாராஜா, முல்லா நசுருதீன் அவர்கள் புராணத்துல இருக்கிற பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தெளிவா சொல்றேன் முல்லா நசுருதீன் அவர்களே. பிரம்மா படைப்பவர், விஷ்ணு காப்பவர், அப்புறம் சிவன் அழிக்கும் வேலையை செய்பவர். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி ராஜகுரு. இந்த 3 கடவுளும் ரொம்ப பல்சாலி போல இருக்கு. இவங்க எவ்வளோ முக்கியமான வேலை செய்து. இப்போ ஒரு கேள்வி கேட்கணும் ராஜாகுரு. நம்ம இந்த 3 கடவுளே பார்க்க நிம்பள் உதவி செய்ய முடியுமா? நம்ம அவங்களே பார்த்து அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். நம்ம குரு மாட்டினாரு. அது வந்து முல்லா நசுருதீன் அவர்களே, நான் உங்களை நேரடியாவே சிவன் கிட்ட பேச வைக்கிறேன். ஆனா நேரடியான பேச்சுவார்த்தை கிடைக்கணும்னா பல வருட தவம், யாகம்லாம் செய்யணும். அதோட ரொம்பவே ஞானமுள்ளவரா இருக்கணும். அதெல்லாம் உங்களால முடியாது. என்ன சொல்லுது? அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, அதுக்கு உங்களுக்கு நிறைய வருடங்கள் தேவைப்படும். பண்டிதோ ராமகிருஷ்ணா, இப்போ நிம்பள் தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம இந்த 3 கடவுளை பார்க்க நிம்பள் உதவி செஞ்சதுன்னா நம்ம இந்த வாழ்க்கை முழுக்க நிம்பளுக்கு நன்றியோட இருக்கும். ஆமாம் பண்டித ராமகிருஷ்ணா, உதவி பண்ணு உதவி பண்ணு உதவி பண்ணு. பண்டிதோ ராமகிருஷ்ணா, நம்மளுக்கு நிம்பள் சிவன், பெருமாள், பிரம்மன் இவங்களே பார்க்க உதவணும். மறக்க கூடாது. இது நம்மளுக்கு அடுத்த புதிர். இது புதிரா? அப்புறம் நிம்பள்கி நாளைக்கே வரைக்கும் நேரம் இருக்கு. அப்போ சரி, நிம்பள் தோத்துடுச்சின்னா போட்டே சவால் படி. நிம்பள்கி குடுமி மகாராஜாவோட மீசே நம்மளுக்கு கொடுக்கணும். ஜாக்கிரதை, இல்லனா நான். மகாராஜா, கவலைப்படாதீங்க மகாராஜா, கவலைப்படாதீங்க. இன்னும் பண்டிதே ராமகிருஷ்ணா தோல்வி ஒத்துக்கல. தோல்வி ஒத்துக்கிற வரைக்கும் நிம்பளுக்கு மீசைக்கு ஒண்ணும் ஆவாது. அது நாளைக்கு வரைக்கும் நேரம் இருக்கு. கவலைப்படாதீங்க. முல்லா நசுருதீன் அவர்களே, இருந்தாலும் உண்மையான கடவுளை பார்க்கறது முடியாத காரியம். மகாராஜா, ஒரு முடியாத காரியத்தை முடிக்க கொஞ்சம் அறிவு இருந்தா போதும். பண்டிதே ராமகிருஷ்ணாவோட அறிவை பத்தி தான் பக்தாதுக்கே தெரியுமே. ஓஹோ, இப்போ புரியுது. நிம்பளுக்கு நிம்பள் மீசை பத்தி கவலை வருது. மகாராஜா, அதனால என்ன, இப்போ ஒரு முறை மீசை போச்சுன்னா மறுபடியும் வளரும். பண்டிதர் ராமகிருஷ்ணா. சொல்லுங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த புதருக்கான பதில கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்கன்னு.
பண்டிதே ராமகிருஷ்ணா, ஞாபகம் இருக்கட்டும், இவங்க எல்லாமே உண்மையிலே நேர்ல பார்க்கணும். அவங்களே மாதிரி நகலை எனக்கு காட்டக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது தமிழே நம்ம அதே எப்படி சொல்லுது? அது மாதிரி மாதிரி அவங்க 3 பேரையும் நம்ம நேர்ல பார்க்கணும். அவங்கள மாதிரியே ஒன்னே காட்டக்கூடாது. புரிஞ்சுதா? ஆஹா, இது நல்லா இருக்கே. முல்லா நசுருதீன் அவர்களே, உங்களுக்கு தமிழ் இப்போ ரொம்ப நல்லா வருது. உங்களுக்கு இவ்ளோ நல்லா தமிழ் தெரியும் போது ஏன் நீங்க தமிழே பேசலாம்ல? இதுக்கும் ஒரு புதிர் இருக்கு. அப்படியா? அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா ராஜ்குரு? வேண்டாம், ரொம்ப நன்றி, எனக்கு வேண்டாம். இப்ப நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க ராமா? நேரத்தை வீணடிக்காம போய் 3 கடவுளையும் தேடு. சரி மகாராஜா, நான் இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறேன். நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. நன்றி. கிளம்புகோ கிளம்புகோ. கிளம்பு பண்டித ராமகிருஷ்ணா, கிளம்பு. போய் தீர்வை கண்டுபிடிச்சிட்டு வா. அந்த முல்லா நசுருதீன் ஐயாவுக்கு 3 கடவுள்களையும் காட்டணுமா? அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவனை காட்டணுங்கிறாரு. அவ்வளவுதானா லாமா? அப்படின்னா முல்லா நசுருதீன் ஐயா கிட்ட போய் பாஸ்கரை காட்டு. பாஸ்கரை காட்டவா? ஆமா, அம்மா தானே சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிரம்மன், விஷ்ணு, சிவபெருமாள் வெம்பன்னு. கேளுங்க, அந்த முல்லா நசுருதீன் அவர்கிட்ட போயிட்டு ஒரு கோமாதாவை காட்டுங்க. அம்மா எப்பவும் கோமாதா கோடான கோடி தெய்வங்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. எப்பவும் தடியில தானே அடிப்பீங்க, இப்போ இதுக்கு உதைக்கிறீங்க? அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் குடியிருக்கிறது அம்மாவோட பாதத்துல தானா. அப்போ அந்த முல்லா நசுருதீன் ஐயா கிட்ட என் பாதத்தை தொட்டு கும்பிட சொல்லு. ஓஹோ, சாட்சாத் தேவியே வந்த மாதிரி இருக்கே. அம்மா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. முல்லா நசுருதீன் ஐயாவுக்கு 3 தெய்வங்களையும் நேர்ல காட்டணும்னு சொல்லிருக்காரு. வேற எதுவும் ஏத்துக்க மாட்டாரு. என்ன அறிவு கெட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? கடவுள் என்னைக்காவது நேர்ல வந்து பாத்திருக்காரா? அது எனக்கும் தெரியும் தான். ஆனா முல்லா நசுருதீன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலி. அவர் பதிலே இல்லாத ஒரு புதிரை கேட்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. இருக்கும் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு பதில் இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். என்னாச்சு? உதவி? குண்டப்பா, நீயாவது? லாமா, என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. அம்மா வர, இதோ வந்துட்டேன். உங்களை யாரும் அங்க கூப்பிடல. ராமா, உங்க வீட்ல உன்னை பத்தியும் என்ன பத்தியும் யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. கேள்வி உலகத்துடைய படைப்பை பத்தின கேள்வியா இருந்தா அத புராணத்துல தேடலாம். ஒருவேளை 3 தெய்வங்களையும் சந்திக்கிறதுக்கான வழி புராணத்திலேயே இருக்கலாம்ல. அலசி பாத்துருவோம்.
மகாராஜா ஒரு பானை பாலே கிணத்து உள்ளே ஊத்துறதுக்கு முன்னாடி மக்கள் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுப்பாங்கோ சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க எல்லாரும் கிணத்துல பால் ஊத்துறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி கலந்துட்டா இங்க இருக்கிற யாருக்குமே அது தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்கோ. மன்னிச்சிருங்க குருஜி, மன்னிச்சிருங்க. மகாராஜா இதுதான் மனுஷங்களோட இருக்கே, இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை. மகாராஜா மக்களோட மனசுக்குள்ளே தண்டனைக்கான பயம் இல்லைன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க ஏமாத்த தான் பார்ப்பாங்க. கேட்க புதுசா இருக்கா, ஆனா இதுதான் உண்மை. நம்ம நம்புறா நீங்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கோம்னு. என்ன பண்டிதே ராமகிருஷ்ணா, நேரம் முடிஞ்சிட்டு என் கேள்விக்கு பதிலு கண்டுபிடிச்சுதா? சொல்லு, எங்க கடவுள் எல்லாம்? சொல்லு 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 சொல்லு. அப்படின்னா கத்தியே சனா பிடிக்க சொல்லிட்டேமா? தெரியல போல. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்றத நிரூபிச்சிட்டாலும் அத வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, இந்த விஜயநகர மக்கள் எங்க மகாராஜா மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் இந்த கிணத்துக்குள்ள ஒரு பானை பால் ஊத்தணும்னு சொல்லிருக்கீங்க, ஆனா காரணத்தை சொல்லவே இல்லை. ஆனாலும் எங்க விஜயநகரத்து மக்கள் அரசர் கட்டளையிட்டாருங்கிற ஒரே காரணத்தினால, காரணமே தெரியலனாலும் கூட எல்லாருமே அவருக்கு மதிப்பு கொடுத்து ஒரு பானை பாலை ஊத்திட்டு போயிருக்காங்க. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ? பண்டிதே ராமகிருஷ்ணா, கிணறு பாதி நிரம்பி இருக்கும், பாதி காலியா இருக்கும். வாக்குவாதம் வச்சுக்க கூடாது, அது மொத்தமா நிரம்பட்டும். நீங்க கேள்விக்கு பதிலே கண்டுபிடிங்கோ. அப்படி இல்லே உங்க குடுமி மகாராஜா மீசே போச்சு. சரி முல்லா நஸ்ருதீன் ஐயா அவர்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்க தலைக்கு மேல இப்போ பிரகாசமா இருக்கு. கொஞ்சம் வானத்தை பாருங்க, அந்த 3 கடவுள்களின் ரூபமும் தெரியும். எங்கே அவங்க எல்லாம் எங்கே? பண்டிதோ ராமகிருஷ்ணா, 3 பேர்ல ஒருத்தர் கூட தெரியல. சூரிய தேவன் முல்லா நஸ்ருதீன் அவர்களே, சூரிய தேவன் தான் அந்த 3 கடவுள்களும். அந்த சூரிய தேவனை ஒரு முறை பார்த்தாலே நாம 3 கடவுள்களையும் பார்த்ததா அர்த்தம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த சூரிய தேவனை பார்க்கறதுக்கும் 3 தெய்வங்களை பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? 3 தெய்வங்கள் குருதேவரே. 3 தெய்வங்கள்ல பிரம்மன் படைப்பவர், விஷ்ணு காப்பவர், அப்புறம் சிவபெருமான் அழிப்பவர். ஆனா இந்த 3 தெய்வங்களின் வேலையையும் சூரிய தேவன் ஒருத்தரே செய்யறாரு. அவருடைய சூரிய கதிர்கள் தான் உலகத்துல வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அது எனக்கு தெரியும். அதே மாதிரி மழை பொழியறதுக்கும் அவர்தான் காரணம். மழைக்கு அப்புறமா பூமியில விதைகள் புதைக்கப்படுது. புதைக்கப்பட்ட விதைகளுக்கு உயிர் கிடைக்குது. அதுதான் உணவு உற்பத்திக்கு ஆரம்ப கட்டம். அதனாலதான் பூமியில உயிரால வாழ முடியுது. அதாவது சூரிய தேவர் வாழ்க்கையை கொடுக்கிறார். சூரிய தேவர் தான் உலகத்துல இரவும் பகலும் வர காரணமா இருக்காரு. உதயமாகும் போது உலகத்துல இருக்கிற எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கைக்காக இயற்கை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இரவு வந்ததும் ஓய்வெடுக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் இந்த வாழ்க்கை சக்கரம் சுழலுது. இது பூமியின் வாழ்க்கை சக்கரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வாழ்க்கை சக்கரம் உலகத்துல இருக்கிற உயிர்களை எல்லாம் வாழ வைக்குது. ஆனா இதே சூரிய தேவரால தான் பூமியில வறட்சியும் வருது. வெயில் காலத்துல கிணத்துலயும் ஆத்துலயும் தண்ணி வறண்டு போகுது.
இந்த காரணத்தினால உயிர்கள் பலியாகுது, அதாவது அழிவு ஏற்படுது. உண்மையான வார்த்தை, உண்மைதான். அப்படி பார்த்தா படைத்தல், காத்தல், அப்புறம் அழித்தல், பிரம்மன், விஷ்ணு மற்றும் சிவனின் கடமைகளை இந்த பூமியில சூரிய தேவரே ஒன்னா செய்யறாரு. அதனால இந்த காரணங்களால 3 தெய்வங்களும் சூரிய தேவனுக்கு சமமானவங்க தான். இதை எளிமையான முறையில சொல்லணும்னா, சூரிய தேவனை நாம எல்லாரும் பார்க்கிறது உண்மையான 3 தெய்வங்களையும் ஒன்னா பார்க்கிறதுக்கு சமம். ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. பண்டிதே ராமகிருஷ்ணா, நீங்க சொல்றதே நாம முழுசா ஒத்துக்குது. ரொம்ப அருமை பண்டிதா ராமகிருஷ்ணா. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஐயா, எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு எங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க கேள்விக்கான பதில நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாருன்னு. அற்புதம். ரொம்ப நம்புறீங்களா பண்டிதே ராமகிருஷ்ணாவே? ஆமா, நம்புறேன். அப்போ எவ்வளவு நம்புறீங்கன்னு நாம ஒரு முறை சோதிச்சு பார்த்துடலாம். சரியா? என்ன சொல்லுங்க? வேண்டாம் மகாராஜா, முல்லா நசுருதீன் திரும்பவும் அவர் வலையில உங்களை விழ வைக்கிறாரு. பரவாயில்ல. பண்டிதே ராமகிருஷ்ணா, நேத்து நம்ம உங்க ஊர்ல இனிப்பு சாப்பிட்டுச்சு. அது பேரு ரசகுல்லா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க மனைவி செஞ்சு கொடுத்தே சாப்பாடு மாதிரி. நம்ம திரும்ப நம்ம ஊர் பக்தாத் போகும்போது எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்க ஊர்ல பண்ணே இனிப்பு கொடுக்கணும், ரசகுல்லா. முல்லா நசுருதீன் அவர்களே, ரசகுல்லாவை நீங்க இனிப்பு கடைகள்லயே வாங்கிக்கலாம். நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு அதுக்கு உதவி பண்றேன். ஐயா ராஜ்குரு, பக்தாது இங்க இருந்து ரொம்ப தூரம். ரசகுல்லா இங்க இருந்து நான் கொண்டு போறதுக்குள்ளே கெட்டு போயிடும். ஓ, இத பத்தி நான் யோசிக்கலையே. அதனால நம்ம என்ன யோசிக்குதுன்னா, நம்ம போகும்போது ரசகுல்லாவோட வேறு வேணும். இது ரொம்ப நல்ல ரசகுல்லாவோட வேறா? அது எப்படி கிடைக்கும்? ராமா, ஜாக்கிரதை, எனக்கு என்னமோ இவர் மேல சந்தேகமா இருக்குது. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வியை கேக்குறாரு. என்னமோ சொல்ச்சே பண்டிதே ராமகிருஷ்ணா. இல்லங்க, ஒண்ணும் இல்ல. அப்ப நம்மளுக்கு ரசகுல்லாவோட வேறே கொண்டு வாங்க. வசமா மாட்டிக்கிட்டான் பண்டிதர் ராமகிருஷ்ணன். நம்ம பக்தாத் போய் ரசகுல்லா வேற அங்கே நட்டு வைக்கும். அது நல்லா வந்துச்சுன்னா அப்புறம் என் குடும்பத்துல எல்லாரும் நிறைய ரசகுல்லா சாப்பிடும். சரிங்க. ஆனா முல்லா நசுருதீன் அவர்களே, இந்த ரசகுல்லாவோட வேற கண்டுபிடிக்க எனக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? மதியம் வரைக்கும் அது போதும்ல.